அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி க்ரோஷேட் வீடியோவில் பப் ஸ்டிச் எப்படி போடலான்றதை பற்றி பார்க்கலாம். பப் ஸ்டிச் பார்க்குறதுக்கு பூ மொட்டு போலவே தான் இருக்கும். பிளாங்கெட், குழந்தைங்களோட ஸ்கர்ப், இது எல்லாத்துக்கும் இந்த பப் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி போட்டோன்னா நல்லா இருக்கும். க்ரோஷேட்டில் சிம்பிள்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க, மற்ற ஸ்டிச்சஸ் பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்க என்னுடைய சேனலில் ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வர்றதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திட்டு ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி வீடியோவில் பப் ஸ்டிச் எப்படி போடலான்றதை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். This video sponsored by SBO Digital Marketing. SBO Digital Marketingல ஜாயின் பண்ணிட்ட பிறகு வீட்டில் இருந்தபடியே நீங்க உங்களோட வேலையை செய்யலாம். இந்த ஜாப்ல ஜாயின் பண்றதுக்கு ஆண், பெண், வேலை தேடுவர்கள், ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே இது கரெக்டா இருக்கும். உங்களுக்கு மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதும். வீட்ல இருந்து மொபைல்ல வேலை பார்க்க போறோம், இதுக்கான நேரம் ஏதாச்சும் இருக்கான்னா அதெல்லாம் கிடையாது. நாம சூஸ் பண்ற நேரத்துக்கு நம்மளோட ஒர்க்கை நம்ம பண்ணிக்கலாம். இதுல என்ன ஒர்க்குன்னா, அவங்க கொடுக்குற போட்டோஸ், வீடியோஸ் நம்ம சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணணும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த அக்கௌண்ட் எல்லாம் நம்ம கிட்ட இருந்தாவே போதும். நாம அந்த ஒர்க்குக்கு எலிஜிபிள். இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கங்க. உங்களோட சந்தேகத்தை அவங்க தீர்த்து வைப்பாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பப் ஸ்டிச் போடுறதுக்காக 12 செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஈவன் நம்பரில் நம்மளுக்கு எத்தனை செயின்ஸ் வேணுமோ அத்தனை செயின்ஸ் போட்டு பப் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் பப் ஸ்டிச் செயின் ஸ்டிச்சில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணும் பொழுது செயின் இப்படி அப்படி திரும்பும் பொழுது அது ஸ்டிச் பார்க்கறதுக்கே நல்லா இருக்காது. அதுக்காக ஒரு லைன் சிங்கிள் க்ரோஷேட் போட்டிருக்கேன். பேக் போன் சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச் தான் நான் போட்டிருக்கேன். பேக் போன் சிங்கிள் க்ரோஷேட் எப்படி போடணுன்றது தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் சிங்கிள் க்ரோஷேட் நார்மலாக எப்படி போடுறது, பேக் போன் ஸ்டிச் சிங்கிள் க்ரோஷேட் எப்படி போடுறதுன்ற வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த பப் ஸ்டிச்சுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது பேக் போன் ஸ்டிச்சு தான். சிங்கிள் க்ரோஷேட்டில் இது ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக தான் பேக் போன் ஸ்டிச்சு போட்டிருக்கேன். பேக் போன் ஸ்டிச்சு சிங்கிள் க்ரோஷேட் ஒரு லைன் போட்டு முடித்த பிறகு 3 செயின் ஸ்டிச் போட்டு பேட்டர்ன் திருப்பின பிறகு முதல் ஸ்டிச்சை விட்டுட்டு 2வது ஸ்டிச்சில் 8 லூப் ஹூக்கில் வர்றது போல் இழுக்கணும். இப்போ முதல் தடவை ஊசியை உள்ளே விட்டு ரன்னிங் நூலை மேலே இழுத்துருக்கோம். இதே போல் இன்னும் 3 தடவை எடுக்கணும். இப்போ 2வது தடவை ஊசியை ரன்னிங் நூலில் மாட்டிட்டு இப்போ லூப் கிடைச்சாச்சு, 4 லூப் கிடைச்சிருக்கு. 3வது தடவை ஊசியில் ரன்னிங் நூல் மாட்டிட்டு அதே ஸ்டிச் வழியாக ஊசியை உள்ளே விட்டு அந்த பக்கமாக இருக்கிற ரன்னிங் நூலை மேலுக்கு எடுக்கணும். அப்போ 6 லூப் ஹூக்கில் இருக்கும். இப்போ 4வது தடவை ரன்னிங் நூலை ஊசியில் மாட்டிட்டு அதே ஸ்டிச் வழியாக ஊசியை உள்ளே விட்டு ரன்னிங் நூலை மேலுக்கு இழுக்கும் பொழுது ஹூக்கில் மொத்தம் இப்போ நம்ம எடுத்தது மட்டுமே 8 லூப் கிடைக்கும். ஏற்கனவே ஃபர்ஸ்டில் இருக்கிறது ஒரு லூப், மொத்தம் 9 லூப் இந்த ஹூக்கில் இருக்கும். 4 தடவை ஒரே ஸ்டிச் உள்ள விட்டு எடுக்கும் பொழுது 8 லூப் கிடைக்கும். இப்போ 8 லூப் கிடைச்சிருக்கு. இந்த 8 லூப் வழியாகவும் ரன்னிங் நூலை ஹூக்கில் மாட்டி எடுக்கும் பொழுது இது போல் வரணும். இப்போ மீதம் இருக்கிற இந்த 2 லூப்லேயும் ரன்னிங் நூலை எடுத்தோம்னா ஒரு பப் ஸ்டிச் நமக்கு கிடைச்சாச்சு. இப்போ பப் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு ஒரு செயின் ஸ்டிச் போடணும். பப் ஸ்டிச் போட்டு முடித்ததும் மறக்காமல் ஒரு செயின் ஸ்டிச் கண்டிப்பாக போடணும். 2வது பப் ஸ்டிச் போடுறதுக்கு ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு தான்
அடுத்த ஸ்டிச்சில் இருந்து தான் ஃபப் ஸ்டிச் போடணும். இந்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சில் ஃபப் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஊசியை உள்ளே விட்டு ரன்னிங் நூலை மேலுக்கு இழுக்கும் பொழுது 2 லூப் கிடைச்சாச்சு. மறுபடியும் ஊசியில் 2வது தடவை ரன்னிங் நூல் மாட்டி அதே ஸ்டிச் வழியாக ஊசியை உள்ளே விட்டு ரன்னிங் நூல் எடுக்கும் பொழுது 4 லூப் இருக்கும். 3வது தடவை ஊசியை உள்ளே விட்டு ரன்னிங் நூலை மேலே இழுக்கும் பொழுது 6 லூப் கிடைக்கும். 4வது தடவை ரன்னிங் நூலை ஊசியில் மாட்டி அதே ஸ்டிச் வழியாக ஊசியை உள்ளே விட்டு ரன்னிங் நூலை மேலுக்கு இழுக்கும் பொழுது 8 லூப் கிடைக்கும். இந்த 8 லூப்பில் முதல் ஊசியில் ரன்னிங் நூல் மாட்டி 8 லூப் வழியாக ரன்னிங் நூலை இழுக்கும் பொழுது 2 லூப் ஊசியில் இருக்கும். இப்போ இந்த 2 லூப்பையும் ரன்னிங் நூலை வெளியே இழுக்கும் பொழுது 2வது பப் ஸ்டிச் கிடைச்சிடும். பப் ஸ்டிச் கிடைச்ச பிறகு ஒரு செயின் ஸ்டிச் போடணும். 2 ஃபப் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு 3வது ஃபப் ஸ்டிச் போடுறதுக்காக ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு முதல் தடவை லூப் எடுத்திருக்கோம். இன்னும் 3 தடவை இதே போல் லூப் எடுக்கும் போது 8 லூப் கிடைக்கும். 8 லூப்லேயும் ரன்னிங் நூலை மாட்டி வெளியே இழுக்கும் பொழுது 2 லூப் இருக்கும். இந்த 2 லூப் வழியாகவும் எடுத்தோன்னா ஃபப் ஸ்டிச் கிடைச்சிடும். இந்த ஒரே ஸ்டிச்சில் 4 தடவை ரன்னிங் நூல் மேலுக்கு இழுக்கும் பொழுது 8 லூப் கிடைக்குது. இதே 5 தடவை எடுத்தோம்னா 10 லூப் கிடைக்கும். இப்போ 10 லூப் கிடைக்கும் பொழுது அந்த ஸ்டிச்சு அப்படியே முத்தா இருக்கும். அதே போல் பூ மொட்டு ரொம்ப முத்தா இருக்குமே அதையே போலவே இருக்கும். நான் 4 தடவை தான் ஹூக்கில் லூப் எடுத்திருக்கேன். அதால் 8 தான் எனக்கு கிடைச்சது. எனக்கு 8 போதும், இந்த அளவுக்கு இருந்தாவே போதும். அதனால தான் நான் 4 தடவை லூப் எடுத்ததால் 8 லூப் கிடைச்சிருக்கு. இப்போ 3வது ஃபப் ஸ்டிச்சும் போட்டு முடித்த பிறகு ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். 3 ஃபப் ஸ்டிச் எப்படி போட்டுட்டு வந்தோமோ அதே போலவே இந்த லைனில் ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சில் ஃபப் ஸ்டிச் போட்டுட்டு வரணும். லாஸ்ட்டாக இருக்கிற ஃபப் ஸ்டிச் போட்டு முடிச்சிருக்கோம். இந்த 2 லூப்லேயும் ரன்னிங் நூல் எடுத்து முடித்த பிறகு அடுத்ததாக ஒரு செயின் ஸ்டிச் போடணும். செயின் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு இதுக்கப்புறம் ஸ்டிச்சு எதுவும் போட முடியாது. அதெல்லாம் அந்த ஸ்டிச்சை அப்படியேவும் விடக்கூடாது. ஒரு டபுள் க்ரோஷெட் ஸ்டிச்சு போடணும். ஃபப் ஸ்டிச் ஒரு லைன் போட்டு முடிச்சிருக்கோம். இது நம்ம போட்டுட்டு வந்த லைனை. இப்போ இந்த லைனை அப்படியே பின்னுக்கு திருப்பி பார்க்கலாம். இப்போ இந்த ஃபப் ஸ்டிச்சு எப்படி இருக்குன்ட்டு பாருங்க. அப்படியே மல்லிப்பூ மொட்டு இருக்கிறது போலவே தான் இருக்கும். இல்லை ரோஜாப்பூ மொட்டு. கிளியராக உங்களுக்கு வீடியோவில் தெரியலன்னா இப்போ நான் லைட் கொஞ்சம் ஆஃப் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும். இது ஒரு பாதி மொட்டு நம்ம அப்படியே ஸ்டிச்சாக போட்டிருக்கிறது போலவே இருக்கும். அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 3 செயின் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு முதல்ல இருக்கிற இந்த கேப் வழியாகவே ஃபப் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்டில் எப்படி போட்டுட்டு வந்தோமோ ஒரே ஸ்டிச்சில் 4 தடவை ரன்னிங் நூலை 2 டைம் எடுக்கும் பொழுது 8 லூப் கிடைச்ச பிறகு முதல் 8 லூப் வழியாகவும் ரன்னிங் நூலை இழுக்கணும். ஒரு 4 தடவை லூப் எடுத்திருக்கேன். மொத்தம் 8 லூப் கிடைச்சாச்சு. 8 லூப்லேயும் ரன்னிங் நூலை எடுக்கணும். அடுத்ததாக இருக்கிற 2 லூப்லேயும் ரன்னிங் நூலை எடுத்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு செகண்ட் லைனில் ஃபப் ஸ்டிச் கிடைச்சது. அடுத்த ஃபப் ஸ்டிச் போடுறது இந்த கேப்பில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபப் ஸ்டிச்சில் கவனிக்க வேண்டியது 4 தடவை தான் ஒவ்வொரு டைமும் ஒரு ஸ்டிச்சில் நான் ஊக்க விட்டு ரன்னிங் நூலை எடுக்கிறேன். அதே தான் நான் எந்த ஒரு ப்ராஜெக்டும் ஃபப் ஸ்டிச்சுக்காக போட்டோன்னா அதே போல் தான் 4 டைமு ஒரே ஸ்டிச்சில் ஹூக்கை உள்ளே விடணும். 4 தடவை ஹூக்கை உள்ளே விட்டு எடுக்கும் பொழுது 8 லூப் கிடைக்கும். இப்போ நான் ஒரு பிளாங்கெட் போடுறேன்னா ஃபஸ்ட்டு ஃபப் ஸ்டிச்சில் 4 டைம் தான் ஃபப் ஸ்டிச்சுக்காக ஹூக்கை விட்டு மேலே எடுக்கும் பொழுது 8 லூப் கிடைக்கும்.
இந்த 8 லூப் வச்சு கடைசி வரைக்கும் அந்த பிளாங்கெட் போட்டு முடிச்சாதான் நல்லா இருக்கும். இல்லைன்னா ஒரு ஃபப் ஸ்டிச்ல 5 தடவை நான் ஒரே ஸ்டிச்ல லூப்புங்க எடுக்கும்பொழுது 10 லூப் கிடைச்சிருச்சுன்னா, இந்த ஸ்டிச்சு 8ல இருக்கும்பொழுது ஒரு அளவு இருக்கும். 10ல இருக்கும் பொழுது ஒரு அளவு இருக்கும். அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. அதனால ஃபர்ஸ்ட்ல நம்ம பிளாங்கெட்டோ இல்ல கேப்போ போட போறோம்னா, டிசைட் பண்ணிக்கணும். 4 டைம் லூப் எடுக்கலாமா? இல்ல 5 டைம் லூப் எடுக்கலாமான்ட்டு. நீங்க இந்த லூப் எடுக்கிறது மட்டும் 4ஆ 5ஆன்ட்டு மட்டும் கவனமா பார்த்து பிளாங்கெட்லாம் போட ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஃபப் ஸ்டிச் அழகா வரும். செகண்ட் லைன்ல கடைசி ஃபப் ஸ்டிச்சும் போட்டு முடிச்ச பிறகு, இந்த ஒரு ஸ்டிச் இருக்கு. இதுல டபுள் குரோஷேட் போட்டு முடிச்ச பிறகு செகண்ட் லைனும் 2 லைன் ஃபப் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு இது போல இருக்கு. 4 லைன் போட்டு முடிச்ச பிறகு ஃபப் ஸ்டிச் இது போல இருக்கும். இந்த லைன்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது அப்படியே குண்டு குண்டா இருக்கிறதால நம்ம ஸ்கார்ப் போட்டாவோ இல்ல பிளாங்கெட் போட்டாவோ அப்படியே குத்துமோன்றது நினைக்கலாம். அது போலலாம் குத்தாது. ஏன்னா இது உள்ளன்ன்றதால அது எந்த ப்ராப்ளமும் இருக்காது. கடைசியா இருக்கிற ஸ்டிச்ல ஒரு டபுள் குரோச்சேட் போட்டு முடிச்ச பிறகு இந்த ரன்னிங் நூலை கட் பண்ணி எடுத்த பிறகு ஃபப் ஸ்டிச் இது போல தான் இருக்கும். இன்னைக்கு வீடியோவில் ஃபப் ஸ்டிச் எப்படி போடலான்றத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க.